ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு புஷ்பா. வயசு 55 தான் ஆகுது. வாணியம்பாடி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 22 வருஷமா பேக் பெயின். இப்ப 55 வயசுன்னு வச்சுக்கோங்க. 22 வருஷமா பேக் பெயின். பேக் பெயின்னா சிவியர் பேக் பெயினோட தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதோட சேர்த்து நெக் பெயினும் இருந்தது, நீ பெயினும் இருந்தது. எல்லாரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 1 வருஷம்னு வருவாங்க. இவங்க 22 வருஷம் பெயினோடயே வாழ்ந்திருக்காங்க. இத்தனை வருஷமா அவங்க இளமை காலங்கள் ஃபுல்லாவே பெயினோட தான் வாழ்ந்திருக்காங்க. இங்க வந்து 10 நாள்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. அவங்க பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இதுக்கு நாங்க உங்களுக்கு மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கல, ஆபரேஷன் பண்ணல. நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா பிளஸ் ரோபோஸ்பைன் அந்த ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா அவங்கள கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் அதுக்கடுத்து சரி நல்லா சரி பண்ணிட்டோம், ஓகே பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இனிமே இந்த பெயின் வருமா வராதான்னு கேட்டா வராது. வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ்களை இங்கேயே அவங்கள சொல்லி கொடுத்து செய்ய வச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை ஃபுல்லா அவங்க போன்லயே அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்து இந்த எக்ஸசைஸை ஃபுல்லா பண்ணுங்கம்மா, இன்னும் 20-30 வருஷம் உங்களுக்கு வழி வராதுன்ற மாதிரி கேரண்டியா நாங்க சொல்லி அனுப்பியிருக்கோம். அவங்களோட ரிவ்யூ வருது பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கா, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா, இல்ல நெக் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, நீ பெயின் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. இல்ல ஒரு தடவை என்ன வந்து பார்த்துட்டு போங்க. தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது புஷ்பா பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட். L4 L5 லெவல்ல அவங்களுக்கு ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் வந்து 9 மில்லிமீட்டர் தான் இருந்தது. ஓவரால் நம்ம இம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா L4 L5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்ப அந்த L5 நர்வ் ரூட்டை வந்து அழுத்திட்டு இருந்தது. L4 L5 L5S1 ரெண்டு லெவல்லையுமே வந்து ஜாயின்ட்ஸ்ல வந்து தேய்மானம் இருந்தது. பெருசா வந்து ஸ்பைனல் கார்ட்ல அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா வந்து இந்த பெயின் பிளஸ் வந்து ரேடியேட்டிங் பெயின் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. இது அவங்களோட எக்ஸ்ரே L4 L5 L5S1 வந்து அவங்களுக்கு வந்து மைல்டா வந்து டிஸ்க் பல்ஜ் இருந்தது. இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து தேய்மானம் இருந்தது. இந்த இங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் தேய்மானம் இருக்கு. இந்த மாதிரி தேய்மானம் இருந்தது. இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப கம்ப்ளீட்டாவே அவங்களை சரி பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோபோஸ்பைன் மூலமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு பெயின் சுத்தமா கிடையாது. நீ பெயின், நெக் பெயின், பேக் பெயின் எதுவுமே கிடையாது. இப்போ ரொம்ப நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்யூ சார். நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடில இருந்து வரேன் சார். என் பேர் புஷ்பா. எனக்கு 55 வயசாகுது சார். எனக்கு வந்து 2004 இந்த குனியும் போது சார் கால் ஃபுல்லா வலி இருந்தது. அதன் பிறகு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 2 வருஷமா சார் சிலிப்பாய் கீழே விழுந்துட்டேன் கீழே அப்படியே நின்னாக்கல கால் சிலிப்பாய் கீழே விழுந்தாச்சு. அதனால சார் போய் பார்த்ததுக்கு டிஸ்க் பல்ஜி L4 L5 டிஸ்க் பல்ஜி ஆனாங்க சார். நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தாச்சு. என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. தேய்மானமும் இருக்கு, முட்டி தேய்மானமும் இருக்கு, இங்க இருக்கு, ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. சரி நாங்க வந்து எக்ஸ் ஆர்மி எங்க வீட்டுக்காரரு, நாங்களுக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீ தான். இருந்தாலும் நாங்க போகல. உங்க வீடியோவை பார்த்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நாங்க. அதனால பயந்துட்டு வரல. சரி விஷயம் ஏதாவது இழுத்துட்டுருமான்னு சொல்லிட்டு நாங்க பயந்துட்டு வரல. இப்போ வந்து எங்க வீட்டுக்காருக்கு அண்ணி வந்திருந்தாங்க போன மாசம். அவங்க வந்து ஒண்ணும் இல்ல எனக்கு நல்லா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு பின்னாடி வந்தோம் சார். நாங்க உங்க அண்ணி வந்து சொன்னதுனாலதான் நம்பினீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க 2 வருஷம் முன்னாடி உங்க எல்லாம் பார்த்தோம், யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம் சார். அதனால அவங்க வந்து பரவாயில்ல நீங்க போயிட்டாங்க, எனக்கு டிஸ்க் பல்ஜி தான், நல்லா பார்த்தாங்க, நல்லா இருக்கு, இப்ப நான் எக்ஸசைஸ் செய்யறேன், நடக்கிறேன். அவங்க நடக்க முடியாம இருந்தாங்க ரொம்ப. அவங்க பேரு வந்து சுந்தரி எனக்கு கொடுத்தாங்க. பேர் வந்து ராஜாத்தி. அவங்க சொல்லி சரி நாங்க கிளம்பி. அவங்களும் இதே பிரச்சனைக்கு வந்து நடக்க முடியாம வந்தவங்க நடந்து போயிட்டாங்க. இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லவே சரி நான் அதன் பிறகு ஒரு 2 மாசமா கழுத்து வலி. 2 மாசமா தான், அதுக்கு முன்னாடி இல்ல. இப்படி தண்ணி கூட குடிக்க முடியாது. தண்ணி குடிச்சாலும் அது வலிக்கும். அது இப்போ ஒரு 8% ஓகே, நல்லா இருக்கு. இப்ப எக்ஸசைஸ் கொடுத்தா சரியாயிடும். எக்ஸசைஸ் கொடுத்து செய்றீங்க. ஆமா, இனிமே நீங்க எக்ஸசைஸ் பண்றதுதான் இருக்கு. இப்ப பிரச்சனையை சரி பண்ணிட்டோம். சரி இப்ப இந்த பிரச்சனை திருப்பி வருமா வராதான்னு கேட்டா அதுக்கு நம்ம பயிற்சி தான் செய்யணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் திருப்பி இந்த பிரச்சனை திருப்பி வராம இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நீங்க சொல்றத பார்த்தா வந்து ஒரு 22 வருஷமா இருந்த வலி. ஆமாங்க சார், 22 கால் வலி. இப்ப வந்து கால் வலி தெரியும், எனக்கு இடுப்பு வலியும் தெரியல. இப்ப பேக் பெயின் சுத்தமா சரியாயிடுச்சு. பரவாயில்ல சார். நீங்க எடுத்த உடனே போய் நிறைய வேலை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம். ஒரு 3 வாரம் டைம் எடுத்துங்க, 21 நாள் டைம் எடுத்துங்க. எக்ஸசைஸ் வந்து டே பை டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூட்டிக்கிட்டே போவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன எடுத்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபுல்லாவே சரியாயிடுவீங்கம்மா. இங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க? நல்லா கொடுத்தாங்க சார். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு விடுறாங்க சார். மறுபடியும் 3 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே டீ பிரேக் விடுறாங்க ஒரு 1/2 hour. மறுபடியும் 9 மணி வரைக்கும். 9 மணி ஆயிருது. காலையில 9 மணில நைட் 9 மணிக்கு ஃபுல்லாவே போயிருது, பொழுது போயிருது. நல்லா பார்த்து சேர்ந்து பாப்பா நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, பிரிச்சி நல்லா கவனிச்சிட்டாங்க. பாப்பா நல்லா கவனிச்சிச்சு சார். சரிங்கம்மா, சூப்பர்ங்கம்மா. சரிங்கம்மா, தேங்க்யூங்கம்மா.